வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து விஜயுடைய அரசு என்ன அறிவிக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த காணொளி தொகுப்பு தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விரிவான தகவல்களை வழங்குகிறது. இதன்படி அரசு அங்கீகரித்த 12 பொதுத்துறை வங்கிகளில் 40 கிராம் அல்லது 5 சவரனுக்குட்பட்டு கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும் என விளக்கப்பட்டுள்ளது. தள்ளுபடி பெற சரியான ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சமர்ப்பித்தது அவசியம். அதே வேளையில் அரசு ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு இந்த விலக்கு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 45,000 கோடி இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதால் தகுதி உள்ளவர்கள் மற்றும் தகுதியற்றவர்களின் பட்டியல்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன என்பது குறித்தும் இதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இலங்கை தமிழர் மற்றும் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்கள் ஓய்வூதியர்களுக்கும் இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக இந்த தொகுப்பு குறிப்பிடுகிறது. இறுதியாக தகுதியுள்ள நண்பர்கள் இம்மாத இறுதிக்குள் தங்கள் நகைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்ற முக்கிய செய்தியும் வர இருக்கு. தமிழகத்தில் டிவிக்கு ஆட்சி அமைந்தவுடன் நகைக்கடன் தள்ளுபடி வருமா வராதா? சலுகைகளை பெற தகுதியுள்ளவர்கள், முதல்ல அதை நான் சொல்லிடுறேன். மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடி உறுதி செய்யப்பட்டிருக்கு. குடும்ப ஓய்வூதியர்கள், தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியம் பெறுவர்கள் இந்த தள்ளுபடிக்கு தகுதியுள்ளதாக கருதப்படுவர். தற்பொழுது நடைமுறையில் உள்ள செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை, ஸோ அதுவும் தமிழ்நாட்டு ரேஷன் அட்டை வைத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது செல்லுபடியாகும். அது சரியான ஆவணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சரியான ஆவணங்கள். கடன் விண்ணப்பத்தின் போது சரியான ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் எண்ணை வழங்கியவர்களுக்கு மட்டுமே தள்ளுபடி உறுதி செய்யப்படுகிறது. 12 பொதுத்துறை வங்கிகள், அரசாணையில் குறிப்பிட்டுள்ள 12 பொது வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களுக்கு மட்டுமே இந்த தள்ளுபடி வழங்கப்படும். 45,000 கோடி அளவுக்கு நகைக்கடனை தள்ளுபடி செய்யிருக்காங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழக அரசு சுமார் 45,000 கோடியை நிதி ஒதுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 5 சவரன் வரை நடை, அதாவது 40 கிராம் வரை. 40 கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா தள்ளுபடி கிடைப்பதில் சிக்கல். நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மிகாமல் இருந்தால் 5 சவரன்கள் இருந்தால் மட்டுமே தள்ளுபடி கிடைக்கும். தகுதியற்ற நபர்கள் அப்படின்றத யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அரசு மற்றும் கூட்டுறவு ஊழியர்கள், அரசு மற்றும் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு இந்த சலுகை பொருந்தாது. வெளிமாநில முகவரி கொண்டவர்கள், ஆந்திரா, கேரளா, புதுச்சேரி போன்ற அண்டை மாநில ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இந்த தள்ளுபடி பெற இயலாது. போலி மற்றும் நகை கடன்கள் செலுத்தியவர், போலி நகைகளை வைத்து கடன் பெற்றவர்கள் மற்றும் ஏற்கனவே கடனை முழுமையாக செலுத்தியவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தயாராகிக்கோங்க மக்களே. நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு பெரிய அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.